ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான சந்தேகங்களை நம்ம பார்க்கலாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஃபி டீ குடிக்கலாமா, மசாலா காரமான பொருட்கள் சாப்பிட்லாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, அதுக்கப்புறம் தேன் சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 கொஷின் மட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பார்ட் 2 நம்ம பண்ணலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, கர்ப்பமாக இருக்கும்பொழுது நீங்கள் சூடான பானங்கள் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு சுடுமா அப்படின்றது தாங்க. அம்மா சூடான பானங்கள் சாப்பிட்டா வயிற்றில் இருக்க குழந்தைக்கெலாம் சுடாதுங்க. அப்படி அது ஒரு கற்பனையான விஷயந்தான். கர்ப்பிணிகள் இல்லை, பொதுவாகவே யாராக இருந்தாலும் அதிகமான சூட்டில் குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க அப்படி சூடாக சாப்பிடும் பொழுது அது உணவு குழலை புண்ணாக்கி அல்சர் வர வாய்ப்பு இருக்குங்க. இதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கும் குழந்தைய சுடுன்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அது சுடாதுங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் நல்லா காரச்சாரமான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இதே நீங்கள் நான் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா, ஸ்பைசியான பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி நல்லா காரச்சாரமான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த 10 மாதமும் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. இது சரியாக தப்பான்னு நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே காரச்சார உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இது நார்மலாக இருக்கவங்களுக்கு. இப்போ நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தால் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை எல்லாம் தருங்க. அது மட்டும் இல்லை, இந்த உணவுப் பொருளில் வாசனைக்காக சேர்க்கப்படுற அந்த மசாலாக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு அதெல்லாம் சேர்க்கறதுனால விட்டமின் சி நம்மளுக்கு அதிக அளவு கொடுக்கும். இது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமானது தான். ஆனால் காரமும் எண்ணெயும் அசிடிக்கை ஏற்படுத்துங்க. அதனால் கர்ப்ப காலத்தில் எண்ணெயும் காரத்தையும் குறைப்பது நல்லதுன்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் காரச்சாரமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல், அசிடிக் ப்ராப்ளம் வரும். இது மட்டும்தான் காரணம். இந்த பிரச்சனையால் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றது தான். நானே ஒரு 9 மாதம் இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியவங்க தாத்தா சொன்னாங்க, அம்மா நீ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு ஆகிடுச்சு. அப்படியே தூக்கி ஐஸ்கிரீமை போட்டுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஹஸ்பண்டும் எதுவும் சொல்லலை, வாங்கி கொடுத்தாங்க. பட் பொதுவாகவே இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. அதோட பதிலையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஐஸ்கிரீம் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனால் சளி பிடிச்சதுன்னா நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குங்க. உங்களுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாங்க. அதுவும் ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கோடைக்கு இதமாக நல்லா ஜில்லுன்னு ஐஸ்கிரீமு, ஜூஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் ஒருவேளை சாப்பிட்டதுனால உங்களுக்கு கடுமையான சளி, இருமல் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, சாதாரண நாட்களில் நம்ம எடுத்துக்கூடிய சளி, இருமல் மாத்திரைகள்லாம் நம்ம அப்போ எடுத்துக்க முடியாது. அது குழந்தைய பாதிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பெரியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிக குளிர்ச்சியான இல்லை அதிக சூடான பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையான ரீசன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, சளி இருமல் நம்ம கஷ்டப்படுவோன்றது தான் மெயின் ரீசன். நான்காவது கேள்வி பார்த்திங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் சர்க்கரைக்கு பதிலாக தேன் சாப்பிட்லாமா அப்படின்னு டவுட் இருக்கலாம். அதாவது தேன் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ஆனால் பிளட் சுகர் லெவல் இருக்கு இல்லையா, அதில் இன்சுலின் குறைவாக இருக்கிறவங்க சர்க்கரைக்கு பதிலாக தேனை பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தேனை குறைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு அதிகரித்து வயிற்றில் இருக்கும் குழந்தைய பாதிக்கும். அது மட்டும் இல்லை, தேனில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால மூளை மற்றும் இதயத்துக்கு செல்லும் ரத்த குழாய்களின் செயல்களை ஒழுங்குபடுத்தி வைக்கும் சக்தி தேனுக்கு உண்டுங்க. அடுத்ததான் 5வது கொஷின் பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் வெயிட் போட்டுறக்கூடாது, எடை கூடிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிற உணவுப் பொருள்களை அப்படியே குறைச்சிட்டு வெறும் ப்ரோட்டீனாக சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதுன்னு நினச்சி. அப்படி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? இதற்கு பதில் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எல்லா விதமான சத்துக்களும் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கும் உங்களுக்கும் தேவையான எல்லா சத்துக்களையும் சாப்பிட்ணுங்க. இது டயட்டில் இருக்க வேண்டிய காலம் இல்லை.
வயிற்றில் இருக்கும் குழந்தையோட போஷாக்குக்கு கார்போஹைட்ரேட் வந்து ரொம்பவே அவசியங்க. அது மட்டும் இல்லை, நமது உடலில் வந்து ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் மூளை செல்கள் வந்து இயக்கத்திற்கு கார்போஹைட்ரேட்டை தாங்க நம்பி இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு தான் அது வந்து இயங்க ஆரம்பிக்கும். முற்றிலுமாக நீங்கள் கார்போஹைட்ரேட்டை தவிர்த்துட்டு நீங்களாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடலில் மாவுச்சத்து குறைபாடு ஏற்படலாம். இப்படி மாவுச்சத்து குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னா மலச்சிக்கல், அதுக்கப்புறம் மார்னிங் சிக்னஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு 10 மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டு கர்ப்ப காலத்தில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான சத்துக்களும் உங்களுக்கும் குழந்தைக்கும் கிடைக்கணுங்க. கர்ப்ப காலம் குழந்தையின் ஆரோக்கியத்துக்கான இது அனைத்து உணவுப் பொருள்களையும் தவறாது எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டயட்லாம் இருந்துக்கலாம். அதனால் எந்த ஒரு பொருளையும் தள்ளி வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்ணும். அதுதான் ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த 5 கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்ட் 2ல் இதே மாதிரி வேறு சந்தேகங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு, இல்லை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட பதிலையும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். பாய், தேங்க்யூ.